இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்ட்டு கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் ஏடிஎம்மில் சுட சுட எடுத்தேன். ஃபுல்லாக 100 தாள். ஸோ என்னமோ ரொம்ப காசு மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டேன். காலையிலேயே வந்து பார்த்தா வாசல்லே செம்பருத்தி பூ அழகாக பூத்துருந்துச்சு. அதோட அதை ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் போகையிலேயே. அப்புறம் வாசல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள ஒர்க் பிளேஸையும் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி ப்ரௌனி ஆர்டர், முட்டை மிட்டாய், டீ கேக் அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டரு. ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணேன். பாதி வீடியோ என்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா நம்ம பேக்கிங்கில் கொஞ்சம் மெஷர்மெண்ட் தப்பானாலும் பேட்டரே வீணாயிடும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மேக்கிங்கில் தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக ஒட்டுக்காக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்கு, முட்டை மிட்டாய்க்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போதைக்கு என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாத காரணத்தினால நான் வந்து ஐஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் வேறு பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன். வீட்லேயே வந்து ஐஸ் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கட்டியானோன்னா நம்மளோட ஐஸ் பாக்ஸில் போட்டோன்னா நல்லாவே தாங்குது. ஒரு 8 மணி நேரம் வரை நல்லா தாங்குது. அப்புறம் கொரியர்லாம் சென்ட் பண்ணிட்டு இன்றைக்கான டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.